ஒரு தியானம் ஒரு சென்டருக்கு போகிறேன்னா வீட்டில் எல்லாருக்கும் சொல்லப்படணும். ஒரு குருவை சந்திக்கிறேன்னா எல்லாரோடையும் அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த டிஸ்கஷன் ஏற்படுத்தணும். அது ஒன்று. அந்த மாதிரி தான் மனைவிக்கு என்ன வருதுன்னா அதை ஒருத்தன் ஆய்வு பண்ணி ஒன்று அவன் மாறணும், இல்லைன்னா அவனே ஒரு குரு மாதிரி நின்று அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அவரை நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு விழிப்பு ஏற்பட்டுச்சுல்ல, அவர் நீங்கள் வீடுக்குள்ளே நீங்கள் ஒன்றா வாழ்ந்தாலும் அவர் சாமியார் தான், அப்பயே சாமியார் தான். அவர் விழித்த போதே அவர் சாமியார் தான். இப்போ நான் நதியில் நிற்கிறேன், அவங்க கரையில் நிற்கிறாங்க. இப்போ ரெண்டு கனெக்ட் பண்ணணும்னா நான் அலைவரிசையாக மாறுறேன், அவங்க காற்றாக நிற்கிறாங்க. எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஒரு பயணம் படலாம், ஆனால் கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. தியானத்துக்கு எதுக்குறவன் எவன்னா குடும்பம் தான் எதுக்குது. எவனையாவது ஒருத்தனை தான் குடும்பம் நீ போய் தியானம் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டுவான்னு எவனாவது ஒருத்தனை வந்திருக்கானா? ஒருத்தன் கூட வரமாட்டான், விடவும் மாட்டாங்க. கோயிலுக்கு ஏன் விட்றாங்கன்னா, நீ போய் அங்கே போய் ஏதாவது ஒன்று கேளு, அவன் உனக்கு கொடுப்பான், தூக்கிட்டு உடையாந்துரு. அவங்க போய் கேளு, ஏதாவது தேங்காய் முடிய கொடுப்பாங்க, தூக்கிட்டு உடையாந்துரு. அதுக்காக தான் நம்மளை கோயிலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கேயே நீ வேற மாதிரி ஒன்று ஆக போகிற அப்படின்னா உன்னை விட மாட்டாங்க. கண்ணீர் விடுற எத்தனையோ பெண்ணை தமிழ்நாட்டில் பார்க்குறேன். கண்ணீர் விடுற பெண்களை என்னடி உனக்கு தியானம் பெரிய மானங்கட்ட தியானம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ உறவினர்கள் அவங்கள இந்த மாதிரி பேசுகிறாங்க. என்ன தியானம்? வீட்டில் இன்னைக்கு நம்ம வீடு இருக்குது, நம்ம வாழ்க்கை இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு தாண்டி என்ன தியானம் இருக்க போதும் உனக்கு? நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு பூவை போட்டு ஒரு நாள் வணங்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் அதே வணங்கணும்னே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் வணங்கிட்டு 3ஆவது நாள் வணங்கலைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒரு மனசில் கஷ்டம் வந்துச்சுன்னா இதை வணங்காதனால தான் நடந்துருச்சுன்னு பிடிச்சிக்கிட்டு அடுத்த நாள் வணங்குவீங்க. இல்லை, தியானம்னா முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் பண்ணணும், 2 பேருமே பண்ணணும். இப்போ தியானம் யார் பழகினாலும் அவங்க வீட்டில் பிறர் தியானம் பழகலைனாலும் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தணும். ஒரு தியானம் ஒரு சென்டருக்கு போகிறேன்னா வீட்டில் எல்லாருக்கும் சொல்லப்படணும். ஒரு குருவை சந்திக்கிறேன்னா எல்லாரோடையும் அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த டிஸ்கஷன் ஏற்படுத்தணும். அது ஒன்று. எல்லாராலையும் தியானத்துக்கு வர முடியாது. அதுக்கு காரணம் அவங்களுடைய மனதோடு இருக்கிற பலவீனம். அப்போ அந்த மனம் ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு சுகத்தை விரும்புது, வேற மாதிரி ஒரு போக்கை விரும்புது, வேற மாதிரி ஒரு பாதையை விரும்புதுன்னா அப்போ மனம் அமைதியாக ஏதோ ஒன்று தேடுது, சலனப்படுது, கொஞ்சம் அமைதியாகுது, அது தியானத்துக்கு வரும். ஆனால் எப்பயுமே சலனமே படாமல் அது வேற எதையோ ஒன்று தேடுதுன்னா அது தியானத்துக்கு வராது. அது என்ன பண்ணுன்னா நம்மளையும் கூட்டிகிட்டு அங்கே தான் போக பார்க்கும். இப்போ ஒரு கணவன் இருக்கிறாரு, தியானம் பண்ணுறாரு. அவர் கொடைக்கானல் போய் பூம்பாறையில் போகர் ஒரு வேலை செஞ்ச இடத்துக்குள்ளே தியானம் பண்ண போகிறாரு. அதே ஒரு மனைவி அந்த கணவர்கிட்ட சொல்லுது, ஏயா இங்கே கூட்டியாந்து உட்கார வைக்கிற, கொடைக்கானலில் எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போய் உட்காருவோம், அங்கே போய் பார்ப்போம், பார்க்கறதுக்கு எவ்வளோ காட்சிகள் இருக்குது அப்படின்னு அவங்க அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ 2 பேருடைய வியூவும் பாருங்கள், 2 பேருடைய எண்ணங்களும் எப்படி வேலை செய்து பாருங்கள். 2 பேருமே தனித்துவமாக வேற மாதிரி பிரிஞ்சு வேலை செய்கிறாங்க. அப்போ 2 பேருக்குள்ளேயும் இந்த மிங்கிலை ஏற்படுத்த முடியாது. அப்போ அவங்கக்குள்ளே என்ன ஒன்றே ஒன்று நடக்குதுன்னா, எனக்கு போகரை பிடிக்கும், அதனால நீ ஒரு நாள் என்னோட உட்காந்துக்க, சும்மா ஒரு 1/2 மணி நேரம் கம்பெனி கொடு. உனக்கு இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்கறது பிடிக்கும், உனக்கு நான் கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறேன். நீ ஒரு நாள் உனக்காக சுற்று, நான் ஒரு நாள் எனக்காக சுற்றுறேன். இப்போ இந்த 2 மாடுமே உருப்படாது. புரியுதுங்களா? இந்த 2 மாடு என்ன பண்ணுன்னா, நான் உன்னை ஏமாத்துறேன், நீ என்னை ஏமாத்து. புரியுதா? இதுதான் டெக்னிக், நம்ம குருமார்களோட டெக்னிக். அதே மாதிரி தான் நம்ம புருஷன் ஒய்ஃபுகளோட டெக்னிக். உனக்கு பிடிச்சதை நீ செய்வியா, எனக்கு பிடிச்சதை நான் செய்வேனா, நீ கண்ணை முடிக்குவியா, நான் கண்ணை திறந்தே உன்னை கூட்டிகிட்டு போவேனா, அப்புறம் நான் கண்ணை முடிக்கும்னா நீ என்னை கூட்டிகிட்டு போவியா கண்ணை திறந்து. அந்த மாதிரி இப்போ ஏகப்பட்ட பெண்கள் தியானத்துக்கு வர்றாங்க என்கிட்டலாம். எந்த புருஷனுக்குள்ளேயும் சிரிப்பு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ரொம்ப பிரியப்படுறாங்க, அவள் தியானம்னா ரொம்ப இஷ்டப்படுறான், அவளை நான் போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அந்த அம்மாவும் சொல்ல, அவருக்குலாம் நிற்காது, அவருக்கு சும்மா எனக்காகவும் சொல்கிறாரு அப்படிங்கிற. அவங்க என்னன்னா இவளோட வாழணும், ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணலன்னா இவளோட வாழ முடியாது. ஏன்னா நார்மலாகவே சாப்பாட்டில் உப்பு போட்டுடுறா,
இல்லைன்னா மிங்கிள் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆணோ சரி பெண்ணோ சரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எங்கன்னா இப்படி தான் அவங்க அதை வந்து பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்குள்ள ஒரு குழந்தைக்கு எப்படி என்ன படிப்பு வருது என்ன விளையாட்டு வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் மனைவிக்கு என்ன வருதுன்னா அதை ஒருத்தன் ஆய்வு பண்ணி ஒன்று அவன் மாறணும், இல்லைன்னா அவனே ஒரு குரு மாதிரி நின்று அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை ஏதோ ஒன்று அப்படின்னு செய்யக்கூடாது, அது அப்படி பண்ணக்கூடாது. அவளுக்குள்ள ஒரு தியானம் இருக்குன்னா அந்த தியானத்தை பற்றி உனக்கு தெரியாது, புரியுதா? ஓம் பாருக்கு அவளால் வர முடியாது, நீ தியான சென்டருக்கு வர முடியாது. ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்படி ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்குள்ள அந்த புரிதல் எப்படி தெளிவாக இருக்குன்னா, நீ ஒரு நாள் மாறி வா, நானா வளர்றேன் அப்படிங்கிறது தான். நீ அங்கிருந்து வளரு, நான் இங்கிருந்து வளர்றேன். அப்படிதான் அதோடைய வாழ்க்கையோடைய போக்கு வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் அவசியமாக அங்கே இருக்கிற நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். அப்போ யாருக்காவது தியானம் வருதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பர்மிஷன் மட்டும் சொல்லுங்கள். தியானம் வராதவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது. நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்காக மட்டும்தான் அவங்க வந்து நிற்பாங்க. அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த யார் தியானம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் தான். அதனால் இது ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டால் தான் இது நல்லா இருக்கும்னு நான் கருதுகிறேன். அதே மாதிரி ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க கணவரோட வீட்டில் எல்லாம். இது இப்படி தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெளிப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணிக்கணும். அதுக்காக எல்லாம் தூக்கி போட்டுட்டு பண்ணுங்க அப்படிங்கிறது இல்லை. ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், நேரடி கான்வர்சேஷன் இருக்கணும். இதில் என்ன மறைமுகமாக என்ன இருக்க போகுது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். இதான் என்னுடைய ட்ராக்கு, இதான் என்னுடைய பயணம் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுகிறேன். அப்போ நீங்கள் வந்து இவங்களை வந்து மாற்றுறது ரொம்ப கடினம். அது அவங்களா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். வாய்ப்பு உருவாகிற வரைக்கும் நம்ம காத்திருக்க தான் வேணும். அப்போ தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ ஒரு ஆண் பெண்ணாக தியானத்துக்கு வர்றது ரொம்ப ரேர் தான். ஒரு குடும்பமே தியானம் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஒரு குடும்பமே கோயிலுக்கு வேணால் வருவாங்க, ஒரு குடும்பமே ஒரு குரு வேணா வர்றாரு, கொஞ்சம் ரெண்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவோம் ஆசீர்வாதம்ட்டு வருவாங்க. ஆனால் தியானம் பண்ண வரமாட்டாங்க. அவங்களால தாக்கு பிடிச்சி நிற்க முடியாது. 4 நாள் வந்துட்டு 5ஆவது நாள் ஓடி போயிடுவாங்க. அவ்வளோதான் அதுக்குள்ள இருக்கு. அப்போ இது வந்து அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு தாக்கமும் ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் கிடைக்கணும், ஏற்படணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல தியானம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சாதான் அதை முதல்ல பண்ண முடியும். நிறைய இங்கே தியானம் பண்ணுறவங்களுக்குலாம் உள்ளுக்குள்ள ஒன்று நடந்திருக்கு, இல்லைன்னா தியானம் பண்ண வரமாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன விஷயமாச்சும் ஒரு ஸ்பார்க் இருக்கு. அந்த ஸ்பார்க் இருக்கிறதுனால தான் அவங்க தியானம்னே வர்றாங்க. அந்த ஸ்பார்க்கை தான் வீட்டில் இருக்கிறவங்க உணர மாட்டுறாங்க. இது சும்மா வராது, பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது லவ் கிடையாது. லவ் வேற, தியானம் வேற. இவங்க எப்படி பண்ணிடுறாங்கன்னா அந்த லவ் மாதிரி ஆசை மாதிரி தியானத்தையும் போய் ஒப்பிட்டுறாங்க. அது ஸ்பார்க் வரும்போது உயிருக்குள்ள ஒரு சின்ன வலி இருக்குங்க. அது வந்து தானா வந்து கசிய ஆரம்பிச்சிடும். நீர் எப்படி கசியுதோ அது மாதிரி அந்த பெண்ணே கசிய ஆரம்பிச்சிருவான், ஒரு ஆணே கசிய ஆரம்பிச்சிருவான். இதை வந்து உணர முடியாது. வீட்டில் சாமியாரா போயிடுவாரு, இல்லை அதாயிருவாரு இதாயிருவாரு அப்படிங்கிறது வந்து அவரை நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் எவ்வளோ நாள் வந்து வச்சுருந்தாலும் அவருக்குள்ள ஒரு விழிப்பு ஏற்பட்டுச்சுல்ல. அவர் நீங்கள் வீடுக்குள்ளே நீங்கள் ஒன்றா வாழ்ந்தாலும் அவர் சாமியார் தான், அப்பயே சாமியார் தான். அவர் விழிச்ச போதே அவர் சாமியார் தான். அப்போ நீ மறைமுகமாக அவரை சாமியாராக ஆக விடாமல் நீ கடத்தி வச்சு ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் அது. அப்போ அதுக்குள்ள ஒரு நிர்பந்தப்படுத்தி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிற மாதிரி தான். அது ஒரு இயல்பு தன்மைக்குள்ளே மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிரும். அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா தியானம் ஒருத்தருக்குள்ளே வரப்போகுது, ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா அதெல்லாம் சும்மா கிடைக்காது. அதெல்லாம் ரொம்ப ஒரு 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 ரொம்ப அரிது தான், ரொம்ப ஒரு ரேரான விஷயந்தான். ஏன்னா இது ஒரு ஒரு மகத்துவமான விஷயம். ஒரு பெண்ணு எப்படி பெரிய மனுஷி ஆகிறா, ஏஜ் அட்டன் பண்ணுறாலோ அந்த மாதிரி தாங்க தியானம். இது வந்து ஒரு சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தங்கிறதுலாம் இல்லை. அப்போ ஒருத்தருக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தால் தான் அவங்களுக்கு தியானத்தை நம்ம வளர்க்க முடியும். நாம் சொல்லி கொடுத்து பாடம் மாதிரி அவங்களெல்லாம் வளர்க்கலாம் முடியாது. அவங்களெல்லாம் உருவாக்குறது ரொம்ப கடினம், கனெக்ட் ஆக மாட்டாங்க, ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும். அதனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு புரிதல் உங்களுக்குள்ள நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. அது
யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல புரிதலோட தெளிவு இருந்தால் தான் அதை பண்ண முடியும். நான் ஆரம்பத்தில் தியானம் பண்ணும்போது என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய மனைவிக்கோ அவங்களுக்கெல்லாம் பெரிய புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க என்னை வந்து சண்டைக்கெல்லாம் வரல, என்கிட்ட வந்து எந்த ஆர்கியூமெண்ட்டும் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல கான்வர்சேஷனில் ஒற்றுமையாக இருந்தோம். அப்போ அவங்க என்னன்னா, அவருக்கு பிடிச்சதை அவர் செய்கிறாரு அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் வளர்றேன், நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் தியானத்தில். அப்போ நான் கரையில் நிற்கிறேன், அவங்க நதியில் நிற்கிறாங்க. இப்போ நான் நதியில் நிற்கிறேன், அவங்க கரையில் நிற்கிறாங்க. இப்போ 2 கனெக்ட் பண்ணணும்னா, நான் அலைவரிசையாக மாறுறேன், அவங்க காற்றா நிற்கிறாங்க. எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஒரு பயணம் படலாம், ஆனால் கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ கனெக்ட் பண்ணணும்னா ஒரு நெருப்பு இன்னொரு ஒரு கூலிங்கான தன்மையோட சேருதுங்கிறது தான் தியானம். ஆனால் ஒரு கூலிங்கான தன்மையோட நெருப்பு சேர்ந்தா நெருப்பு வந்து அமர்ந்துடும். ஆனால் ஒரு நெருப்பு ஒரு கூலிங்கான தன்மையோட சேர்க்க போகுது. கூலிங்கான தன்மைனா பார்வதியோட சேர போகுதுன்னா, அப்ப பார்வதியும் நெருப்பா மாத்திட்டு தாங்க சேரும். அது முதல் புரியணும்ல. அப்ப தியானம் ஒரு மனைவி பண்றான்னா அவன் ஒரு 15% அவளுக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கும். அப்ப தியானமே பண்ணாத கணவனோ இல்லை அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களோ அவங்க வேற தன்மையில இருப்பாங்க, இவர் வேற தன்மையில இருப்பாங்க. இப்ப 2 பேருக்குள்ளயும் அந்த கான்வர்சேஷன் சரியா இருக்காது. அந்த உடைய உணர்வுகள், அந்த ஃபீல் வந்து கரெக்டா இருக்காது. அப்போ அது 2ம் சேர்ந்தாதான் அது ஒன்றா இருக்கும். அதனால தான் சொல்கிறது, ஒரு தியானத்தில் ஒருத்தங்க டப்புன்னு வளர்ந்துக்கிட்டே போவாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே தான் நிற்பாங்க. அப்போ இவங்க வளர்ந்து இப்படி வந்துடுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு இங்கிட்டு வந்து நின்றுவாங்க. வீடு பார்ப்பாங்க, வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் வீட்டோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. இந்த வளர்ச்சி மிங்கிள் ஆக கூடாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா இருந்த புள்ள சாமியார் ஆயிட்டா, நல்லா இருந்த பையன் சாமியார் ஆயிட்டான். இவங்க 3 வேளை சோறு திங்கணும், எவனையோ போய் ஏமாத்திட்டு காசு சம்பாரிச்சுட்டு ஓடியாரணும். ஏதோ ஒன்று பண்ணிக்க, ஆனால் வீட்டை விட்டு சாமியாரா ஓடிடாத. அப்போ தியானங்கிறது சாமியாரா மாறுறதுல வளர்றதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. சாமியார் கிடையாது அது. வளர்ந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாசம், இந்த கருணை இதெல்லாம் விட்டுருவாங்க. நீங்க சாப்பிட்ற கோழி கறியெல்லாம் தின்னுட்டு இருக்க மாட்டாங்க, அதுலேருந்து வந்துடுவாங்க. அப்போ இவங்களுக்குள்ள என்னன்னா, நம்மளோட வந்து படம் பார்த்தாங்க, படம் பார்க்க வர மாட்டாங்க. நம்மளோட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. நம்மளோட சேர்ந்து கோக்கு பெப்சி சாப்பிட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நம்மளோட சேர்ந்து 2-3 கறி சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்போ விலைக்கு நிற்கும் போது இப்போ இவன் என்ன அப்படி வாழ்றான், நம்ம என்ன அப்படி வாழ்றதுன்னு ஒரு பெரிய முரண் வந்துடும். அப்போ அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் இருக்குன்னா, இவன் பியூர் சாமியாரா மாறிட்டா, இல்லை ஒரு ஆண் மாறிட்டானா அந்த பெண்ணை நினைக்கிறான்னா இவன் பியூர் சாமியாரா மாறிட்டான். அப்ப அவங்களால அது உணர முடியல. அப்ப அவங்க எனக்கான ஆளா நீ இல்லாம மாறி போயிட்ட, என்னால ஜீர்ணிக்க முடியலங்கிறாங்க, என்னால ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறாங்க. அப்ப வாழ்க்கையிலே ரொம்ப உயர்ந்தது தியானம். இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், இதுல வளர்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு எதிரியா இருக்கிறது யாருன்னா, புருஷன் இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறா, தாய் இருக்கிறா, தந்தை இருக்கிறா, உறவினர் இருக்கான், விடமாட்டான். தியானத்துக்கு எதுக்குறவன் எவன்னா குடும்பம் தான் எதுக்குது. எவனையாவது ஒருத்தனை தான் குடும்பம் நீ போய் தியானம் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டுவான்னு எவனாவது ஒருத்தனை வந்திருக்கானா? ஒருத்தன் கூட வரமாட்டான், விடவும் மாட்டாங்க. கோயிலுக்கு ஏன் விடுறாங்கன்னா, நீ போய் அங்க போய் ஏதாவது ஒண்ணு கேளு, அவன் உனக்கு கொடுப்பான், தூக்கிட்டு உடையாந்துரு. அவன் போய் கேளு, ஏதாவது தேங்காய் முடிய கொடுப்பாங்க, தூக்கிட்டு உடையாந்துரு. அதுக்காக தான் நம்மளை கோயிலுக்கு அனுப்புறாங்க. அங்கேயே நீ வேற மாதிரி ஒண்ணு ஆக போற அப்படின்னா உன்னை விட மாட்டாங்க. அப்ப தியானத்துக்குள்ள வளர்றதே ரொம்ப கடினம். அந்த வளர்ந்தவங்களை கவனிச்சதோ, அந்த வளர்ந்தவங்களை நம்ம வந்து பார்க்கறதோ, அவங்களுக்கு ஒரு செயல் செஞ்சு கொடுக்கறதோ முடியல. இதுக்கு உதாரணம் விவேகானந்தரோட அம்மா. பெத்த தாய் வந்து ராமகிருஷ்ணரை அந்த ஒரு லூசு கிழவன்ட்ட போய் தான் இவன் வாழ்க்கையே கெட்டு போச்சு. இப்படித்தான் அவங்களுடைய டாக்கு. அவங்களுடைய விஷயமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லூசு கிழவனை நீ பார்க்காதன்னு சொன்னீங்க, கேட்டியா, என்னடா இருக்கு அவர்கிட்ட, ஏன்டா போற அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இருந்தாங்க. அப்ப அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஆனா இவருக்குள்ள என்ன தெரியுங்களா, தாய் மேல அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்கிறாரு விவேகானந்தர். அப்படி ஒரு மரியாதை வச்சிருக்கிறாரு. ஆனா சூழல் அவங்களோட இவரால் வாழ முடியல.
இப்போ எனக்கும் அப்படி தான். என் குடும்பம்னா அவங்க மேலே ஒரு பெரிய பார்வை அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு வாழ்க்கையை நினைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு முந்தானையை பிடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அலையணும்னா அதை பாட முடியாது நம்மளால. ஒரு டயத்தில் நம்ம பாடியிருப்போம் ரோசாப்பு ரோசாப்புன்னு, அதே பாட்டை எல்லா நேரத்துலையும் பாட முடியாது. ஏன்னா அப்போ வளரல, அப்போ கொஞ்சம் தான் லைட்டாக வளர்றோம். அப்போ நம்ம பாடணும். அப்போ நீனும் கொஞ்சம் தியானம் பண்ணியிருந்தேன்னா பாட்டு வேற மாதிரி பாடியிருக்கலாம், வேற மாதிரி வளர்ந்துருக்கலாம். அப்போ 2 ட்ராக்காக பிரியுது. அப்போ வளர்ந்த உடனே நம்ம அவங்க அதே அங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ரோசாப்பு பாட்டை திருப்பி கேட்டால் இங்கே இந்த பாட்டே வர மாட்டேதுங்க. அப்போ என்ன ஆகும் அது? அப்போ அங்கே விவேகானந்தன் தாய் விவேகானந்தன்ட்ட கருணை, அன்பு, பாசம், ஊரே உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் கொல்கத்தாவில், நம்மளை சுற்றி இருந்த சொந்தக்காரன்லாம் புகழ்ந்து புகழ்ந்து உங்கள் அப்பனை ஏமாத்தியே எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் உங்கள் அப்பா தான் கெட்டவர் மாதிரி ஆக்கி நம்மளை நடு ரோட்டில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க, எல்லாரும் சோத்துக்கு கூட போராடுறான், நீனும் அந்த கிழவன்ட்ட போய் உட்காந்துட்டு தாயே தாயே தாயேன்னு சொல்லிட்டு இருக்காதடா வாடா அப்படின்னு சொன்னால் அவரால் வர முடியலை. தவிக்குது, துடிக்குது, ஒன்றும் பண்ண முடியலை. ஒரு பக்கம் தாய், இன்னொரு பக்கம் உள்ள தியானம் அப்படிங்கிற ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு ஸ்டேஜில் தாயையும் விட்டுட்டு வந்தார். இப்போ தாயெல்லாம் வாழ்த்தினாளா? என்ன திட்டிருப்பா, எவ்வளோ திட்டிருப்பா. இப்போ விவேகானந்தர் அம்மா போட்டோ அதில் இருக்கா? இந்த விவேகானந்தர் அந்த தாய் ஆசீர்வாதம் பண்ணி தான் கொடுத்தாளா நம்மகிட்ட இந்த உலகத்துக்கு? அப்போ தாய்க்கே புரிதல் இல்லாத போது புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே புரிதல் வந்துருமா? தாய்ங்கிறவ கருணை உள்ளவ. புருஷன் வேணா கொஞ்சம் கருணையோட சொல்லலாம், நீ போ, இன்னொரு பொண்ணை வேணா நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நீயே உன் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு யார்ட்டையாவது சொல்லிட்டு போ அப்படிங்கிறது கூட வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் அமையாது. காரணம் என்னன்னா புரிதல் ஏற்படாது மக்கள்கிட்ட, வீட்டில் உள்ளவங்களும் ஏற்படாது. சாமியாருன்னு சும்மா ஒரு வார்த்தையால் சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அது இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, சாமியார்லாம் யாராலையும் ஆக முடியாதுங்க. நம்ம சூனியம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க கூட சாமியார் கிடையாது, அவங்க வேற. இது தியானம்ங்கிறது ஒரு பெயினுங்க. அது தண்டவாளத்தில் தலை வச்சு தூங்குற மாதிரி தாங்க அது. இது சொல்ல முடியாதுங்க, இது ஒரு பெரிய சுகங்க. ட்ரெயின் ஏற போகுதுன்னா ஏதோ ஒரு ஓம் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குமா ஒருத்தன், ஏறிடுங்க, ஐயோ இல்லைங்க இருங்க சிவன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிமா. ட்ரெயின் கிட்ட வந்துருச்சுங்க, எங்க சிவன் பேசுறாருங்க இருங்க அப்படின்றான். ட்ரெயின் ஏறாது கடைசியில். ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய நேச்சராகவே அதுக்குள்ள அப்படி இருப்பான், உள்ள டெப்தா. அவனை போய் நீங்க வேற வடிவத்துக்குள்ள பார்க்க முடியாது. அது ரொம்ப கடினமான சூழ்நிலை. அதனால தியானத்தில் வளர்ந்து வந்ததுனால எனக்கு தெரியும் அது எப்படி, என்ன பண்ணும், என்னென்ன வேலை பார்க்கும், என்னென்ன வேலை பார்த்துரும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக தெரியும். அதனால அதோட தவிப்பு, அதோட வலி, அதோட வேதனைகள் எல்லாமே தெரியும். நான் எத்தனையோ வகுப்புகள் நடத்துகிறேன், எத்தனையோ பேரை ஃபேமிலியோடு பார்க்குறேன். அவங்கவுங்களுக்குள்ள குட்டி குட்டி தியானத்தை வச்சுட்டு அந்த குடும்பத்தை விட்டு, அவங்களோட கமிட்மெண்ட்டை விட்டு, அவங்களோட சூழலை விட்டு, அவங்களுடைய நகரத்து புறத்துக்கு வாழ்க்கையை விட்டு, அந்த சமூகத்தை எடுத்து அவங்களால வெளியில் தனக்கான வாய்ப்பை பண்ணிக்கவே முடியலை. கண்ணீர் விடுற எத்தனையோ பெண்ணை தமிழ்நாட்டில் பார்க்குறேன். கண்ணீர் விடுற பெண்களை, என்னடி உனக்கு தியானம், பெரிய மானங்கட்ட தியானம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ உறவினர்கள் அவங்கள இந்த மாதிரி பேசுகிறாங்க. என்ன தியானம்? வீட்டில் இன்னைக்கு நம்ம வீடு இருக்குது, நம்ம வாழ்க்கை இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு தாண்டி என்ன தியானம் இருக்க போதும் உனக்கு? தியானத்தால் நீ என்ன சாதிச்சிட போகிற அப்படிங்கிறது தான் விஷயம். தியானம் பண்ணால் நம்ம வீடு பெரிய வீடாக மாறுமா? நமக்கு 2 கார் கிடைக்குமா? ஏதாவது நடந்திருக்கா? அவர் என்ன தியானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இப்போ எனக்குலாம் என்ன பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, என்கிட்ட இருக்கிற நிறைய பேர் தியானத்துக்குன்னு வந்தாங்க, நமக்கு தியானம் கற்றுக் கொடுத்தா பேசணும், அவங்க எல்லாம் என்கிட்ட கொஞ்ச நாளில் வீட்டில் பூஜை போடுறதெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால நிறைய ஹஸ்பண்டுங்கெல்லாம் அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடா வெள்ளிக்கிழமைனா அவன் பொண்டாட்டி சாம்பிராணி போடுவா, சாம்பிராணியை காணாம், பூ போடுவா டெய்லியும் பூஜையில், அதையும் காணாம், வீட்டை கழுவுவா, அதையும் காணாம், எதையுமே இல்லையே. என்ன ஒரு வீடுனா விளக்குகளுக்கு எரியணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. என்ன எல்லாம் அலைவரிசையா அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒன்றும் புரியலை. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கணவன் என்ன நினைக்கிறான்னா, நான் வரும்போது தூங்கி எந்திரிச்சு அப்படியே வருவேன், அப்போ ஒரு சாம்பிராணி புகை அப்படியே மிதக்கணும், அப்போ அங்கங்கே சத்தம் இருக்கணும்,
ஒரு ஈரத்தலை ஒழுகிட்டு சொட்டு சொட்டு தண்ணியோட நீ அப்படியே விளக்க தூக்கிட்டு போகணும். நான் அப்படி கிராஸ் பண்ணி வரணும். அப்போ இந்த மாதிரி சுற்றியெல்லாம் பார்க்கணும். ஐயோ பயபக்தியாக இருக்குப்பா, நம்ம வீடு பார்க்கவே மங்களகரமாக இருக்குப்பா அப்படிங்கணும். அப்போ 2 உறவினர்கள் வரணும். ஐயோ என்னப்பா இந்த வீட்டில் இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட சொல்லணும், என் மனைவி இப்படி தாங்க, பயங்கரமான சாமியோட விஷயங்க. இப்போ இன்னைக்கு நம்மலாம் கொஞ்சம் நல்லா இருக்கோம்னா இவர் குளிக்காமே கூட பேசிகிட்டு இருப்பார். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா காரணம் இவளோட பக்தி தாங்க. 5 மணிக்கே எந்திரிச்சிடுவாங்க. இந்த பாருங்க அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் அவங்களே வெறுமனையாக ஒன்றுமே இல்லை, என்னடா இது அப்படியே இருக்குது அப்படிங்கும்போது வெறுத்து போயிடுறாங்க. அப்போ பல பேருடைய வீட்டில் அந்த பூஜை ரூமெல்லாம் விளக்கேற்றுறதே நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த புரிதலையே ஏற்படாமல் நிறைய பேர் என்னடா பண்ணுறது, விளக்கேற்றுறதை நிறுத்திட்டாங்களேன்னு பெரிய யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கூட எனக்கு ஒரு வேலையாக இருக்குது, கமிட்மெண்ட்டாக இருக்குது. எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு சாதாரண விஷயம் தாங்க. ஒரு பொருளை நம்ம நினச்சிட்டோம்னா அந்த பொருள் மேலே பற்றாயிருவோங்க. இப்போ சிவன் ஒரு கடவுளை நினைக்கிறோம்னா அவரே கதின்னு குதிச்சிருவோம். நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு பூவை போட்டு ஒரு நாள் வணங்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் அதே வணங்கணும்னே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் வணங்கிட்டு 3ஆவது நாள் வணங்கலைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒரு மனசில் கஷ்டம் வந்துச்சுன்னா இதை வணங்காதனால தான் நடந்துருச்சுன்னு பிடிச்சிக்கிட்டு அடுத்த நாள் வணங்குவீங்க. புரியுதுங்களா? அப்போ நடக்குதோ நடக்கலையோ எந்த வேலையை செஞ்சீங்களோ அதே வேலையை ருட்டீனாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கோயிலுக்கு போகிற யாருமே எல்லாருமே சாதிச்சுட்டாங்களா, ஜெயிச்சுட்டாங்களா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா கிடைக்கல. ஆனால் அது ஒரு பழக்கமாக மாறி, அது ஒரு சந்தோஷமாக மாறி, அது ஒரு ட்ராவலாகவே மாறிடுச்சு. அப்போ அங்கே போனால் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பி, ஒரு செலிப்ரேஷன், ஒரு நல்ல பட்டு சொக்கா, பட்டு வேட்டி, பட்டு புடவை, அதோடு போய் கோயில் அப்படி மங்களகரமாக நிற்கும்போது எல்லா சோகத்தையும் மறந்து அவர் நம்ம பேர் நம்ம நட்சத்திரத்தில் சொல்லி கருவறையில் இருக்கிற மாலையை தூக்கியாந்து நம்ம கழுத்தில் போட்டு எல்லா செயலும் செஞ்சோன்னா நமக்கு என்னமோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அப்புறம் சுட சுட பொங்கல் வேற, தேங்காய் சுண்டல். அப்புறம் அப்படி உட்காரும்போது ஒரு விஷயம், அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. உங்கள் சைட்டில் 2 வீடு விற்காம இருந்துச்சுல, ஒரு வீடு நானே வாங்கிக்கிறேன், ரெடி கேஷ் கொடுத்து சொல்கிறான். திரும்பி பார்க்குறாரு சாமியை, ஆஹா சூப்பர்ரா அப்படின்ட்டு ஒரு முடிவாகி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி 2 வீடு 3 வீடு விற்றவன் திருப்பதியிலேயே உட்காந்துருக்கிறான், திருச்செந்தூர்லேயே உட்காந்துருக்கிறான், போகவே மாட்றாங்க. காரணம் என்னன்னா, இவர் தாங்க எனக்கு எல்லாமே. இப்போ இதுக்குள்ளெல்லாம் பெரிய ரகசியமும் பெரிய அதிசயமும் இருக்குது. இப்போ இது பழக்கமாக மாறி போயிடும். இப்போ 2 வீடு வித்துருச்சு, 4 வீடு வித்துருச்சு, அதுக்கப்புறம் நிறைய வீடு கூட விற்காமல் லேட் ஆகும். ஆனால் அப்பையும் அவன் அங்கேயே தான் போயிட்டு இருப்பான் ஒரு நாள் இதுன்னு. ஆனால் ஒரு நாள் கட்டிய வீடு விற்று தான் ஆகும். திருப்பதியிலேருந்து பார்த்தா மட்டும் விற்காது, ஒரு நாள் விற்க தான் ஆகும். அப்போ அவங்களுக்கு அது பழக்கமாக மாறிடுச்சு. அப்போ அவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி குழந்தை மாதிரி கடவுளும் ஒரு கேரக்டராக மாறிட்டான், ஒரு ஆளாக மாறிட்டான். அப்போ அவங்கள்ட்டேருந்து அதை பிரிக்க முடியலை, அதை எடுக்க முடியலை. அப்போ இங்கே என்ன சொன்னீங்கனாலும் நான் போய் அவரை பார்த்துட்டு வராங்க, அப்போ தாங்க மனசு திருப்தியாக இருக்கும்ட்டுவான். இது ஒன்றும் பண்ண முடியாதது ஆயிடும். அப்போ இது ஒரு பழக்க வழக்கமாக ஆயிடுச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. அது உள்ள நம்மளே அடாப்ட் பண்ணிட்டோம். இப்போ அவர் ஒரு கேரக்டராகவே ஏற்றிட்டோம். சிவன்னா ஒரு அலைவரிசைன்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? அதை சிவலிங்கமாகவே உருவகப்படுத்தி வச்சுட்டோம் நம்ம. இப்போ பெருமாள்னா ஒரு அலைவரிசைன்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? திருப்பதியில் ஒருத்தர் முழுசாக நிற்கிறாரு, இல்லை அவருடைய அவதாரத்தில் என்னென்ன இருக்கும் அதுதான் நம்ம மைண்டில் நிற்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டினா உருவம் இல்லாத பொருளுக்கு ப்ரியாரிட்டியே கொடுக்க மாட்டோம். வெட்ட வெளிங்கிறது தமிழ்நாட்டிலே உலகத்திலேயே 3% தான் மக்களால் கவனிக்கப்படுது. 97% உருவத்தை மட்டும்தான் கவனிக்கிறாங்க. அவங்க ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்குறாங்கன்னா சக உருவத்துக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. சூட்சமத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெட்ட வெளியே எம்டினஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு உருவமாக இருக்கணும், இல்லைன்னா லைவ்ல ப்ரெசன்ஸில் அவர் மொக்கையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் எனக்கு ஒரு குருவாக வேணும், எனக்கு ஒரு குரு வேணும், ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு குரு வேணும்னு ஒவ்வொரு தனி மனிதனும் விரும்புகிறாங்க. எனக்கு ஒரு குரு வேணுங்க, கண்டிப்பாக வேணுங்க அப்படிங்கிறது அவன் உறுதியாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு உருவமாக ஒரு ஆள் வேணும். அப்படியே அவர் இல்லை, அவர் ஜீவ சமாதிக்கு போயிட்டாருனாலும் அங்கேயும் அவரோட உருவம் வேணும். இப்போ இவங்க எல்லாருமே என்ன அலைவரிசைன்னு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா இங்கே யாரும் பார்க்க மாட்டீங்க. என்ன அலைவரிசை இப்போ பார்க்கும்போது ஓ இவரா 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 இவரா, இப்போ எல்லாமே உங்களுக்கு உருவமாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் மிங்கிள் ஆயிடுவீங்க.
ஓ இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க, உலகம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இதுலேருந்து ஒரு டயத்துல வெளியில வரணுங்கிறது தான் தியானம். இப்ப இதுல இருக்கிற புத்தரோ, வள்ளலாரோ, ரமணரோ, இயேசுவோ, ராமகிருஷ்ணரோ, சாரதாவோ, விவேகானந்தரோ, இதுல இருக்கிற யாருமே உருவத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்காதவங்க. நான் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னவங்க தான் அவங்கெல்லாம். நான் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறது தான். உடல் ஒன்று இல்லை, உருவம் ஒண்ணு இல்லைங்கிறதுக்கான ஒரு ஆளுங்க தான் இவங்கெல்லாம். உருவத்தை கடந்து ஒண்ணு இருக்குன்னு சொன்னவங்க தான் இவங்கெல்லாம். அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும்.